அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல் ஜி குக்கிங். சூப்பர் ஹெல்த்தி அண்ட் கலர்ஃபுல்லான பீட்ரூட் புலாவ் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாமா? இதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதும் இதில் 2 துண்டு பே லீஃப், கிராம்பு 2, ஒரு ஏலக்காய், 2 இன்ச் பட்டை இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து இதே மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து விடலாம். பீட்ரூட் 70% நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்க போறோம். பீட்ரூட் வதங்குற வரைக்கும் இடையிடையே கலந்து விட்டு கொண்டிருக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா வதக்க வேண்டாம். பீட்ரூட் கூட சேர்ந்து வதங்கும் போது ரெண்டுமே சேர்ந்து சேமா வதங்கி வேணும். இப்போ பீட்ரூட் நல்லா வதங்கி வந்தது 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போறேன். இதே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அரை கப் தேங்காய் பால், அது கூடவே 1.5 கப் தண்ணி சேர்க்க போறேன். ஒவ்வொரு ரைஸும் ஒவ்வொரு மாதிரி அவியும், அதனால தண்ணி முன்ன பின்ன ஆகலாம். அதை மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து அதை விட 3/4 கப் கூடுதலாக தேவைப்பட்டது. இந்த ரைஸ் கொஞ்சம் லாங் அண்ட் திக்காக இருந்ததால நான் மேலதிகமாக தண்ணி சேர்த்தேன். அடுத்ததா ரைஸுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் பொறுமையாக குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்க, கலர்ஃபுல்லான பீட்ரூட் புலாவ் ரெடி ஆயிட்டுது. இதுக்கு கார்னேஷனுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு காஜு நட்ஸ் எடுத்து அதையும் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிட்டு மேலால வச்சுட்டு சர்வ் பண்ணிட்டோன்னா பீட்ரூட் புலாவ் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்க. எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை என்னோடு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜி குக்கிங் ராதி. சமைப்போம், சுவைப்போம்.